கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் அவருடைய மிகப்பெரிதான கிருபையினாலும் அவருடைய தயவினாலும் நாம் சகோதர சகோதரிகளாக இந்த புதன்கிழமை மாலை பொழுதில் அவருடைய சன்னிதானத்தில் ஒன்றாக கூடி வந்து சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய விலைமதிக்க முடியாத சத்தியங்களை நாம் தியானிக்கவும் இந்த நாளில் தேவன் இரக்கம் பாராட்டி நம் அனைவரும் இப்படியான ஒரு அருமையான வாய்ப்பில் தேவன் கூட்டு சேர்த்துக்கிறார். ஆகவே கொடான கூடிய நன்றியுள்ள சோத்திரங்களை நாம் கத்தர் மூலமாக தேவனுக்கு ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்குள் நாம் இப்பொழுது கடந்து செல்லலாம். அன்பானவர்களே, அன்பான சகோதர சொல்லை நாம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதின தீர்க்கதரிசன பாடத்தை நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நம்ம கடந்த வாரம் பார்த்த வகுப்பு எத்தனாவது வகுப்புங்க? 9வது வகுப்பு. பாடத்தின் தலைப்பு என்னங்க? எசேக்கியேல் கயிறுகளால் கட்டப்படுறது. எசேக்கியேல் எப்படி கயிறுகளால் கட்டப்பட்டார் அப்படிங்கிறத தான் நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம். அதில் தேவன் சொல்லுகிற சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் கூட அன்பானவர்களே, நாம் இப்பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 10வது வகுப்புகளை கடந்து செல்ல போகிறோம். இந்த பாடத்தின் தலைப்பானது இஸ்ரேல் 3 பங்காக பிரிக்கப்படுதல். இஸ்ரேல் 3 பங்காக பிரிக்கப்படுதல் அப்படிங்கிற பாடத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பண்பானவர்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் தேவன் எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தின மாபெரும் தீர்க்கதரிசனம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏனென்றால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசியில் பெரிய தீர்க்கதரிசி. அப்படியாக அந்த எசேக்கியேலுக்கு தேவன் நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்தினார். அதாவது கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியங்களை எல்லாமே தேவன் வந்து எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தினார். அது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இது மிகவும் ஒரு எச்சரிப்பான பாடத்தை இந்த ஒரு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் நமக்கு தருகிறது. அன்பான சகோதரர்களே, அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்படக்கூடிய காரியங்கள் ஏறத்தாழ வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படக்கூடிய காரியங்களுக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ எசேக்கியேல் வந்து ஒரு சிறையிருப்பில் இருக்கிறார். அவர் சொந்த தேசத்தில் இல்லை, பாபிலோன் தேசத்தில் நேபுகாத் நேச்சாரால் சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த சிறையிருப்பின் தேசத்தில் இருக்கும்போது அங்கே கேபார் நதி அண்டையில் தான் சிறை வச்சிருக்கிறாங்க. கேபார் நதி அண்டை, அது பாபிலோன் ஓடக்கூடிய ஒரு நதி, கேபார் நதி. அந்த கேபார் நதி அண்டையில் இவங்களை வந்து சிறை வச்சிருக்கிறாங்க. அப்படி அந்த சிறையிருப்பில் இருக்கும்போது தான் தேவன் வந்து எசேக்கியேலுக்கு காமிச்ச தரிசனங்கள் தான் எசேக்கியேல் தீர்க்க தரிசனங்கள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இவர் ஒரு ஆசாரியன்னு பார்க்குறோம், ஒரு தீர்க்கதரிசி. அப்போ இவருக்கு மூலியமா தேவன் என்ன பண்ணாருன்னா எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துறார். அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறது. அதைத்தான் வந்து ஒரு செங்கலை எடுத்து அதில் எருசலேமை வரைஞ்சி அதை என்ன பண்ணா முற்றுகை போட சொன்னார். சுற்றிலும் முற்றுகை போட்டு மண்மேடு போட்டு கொத்தளம் கட்டி அதுக்கு இராணுவ வீரர்களை நிறுத்தி பதிலளிக்கும் இயந்திரங்களெல்லாம் வச்சு அதை முற்றுகை போட சொன்னார். அப்படி முற்றுகை போட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் ஒரு கழிச்சு படுத்து இடது பக்கம் ஒரு கழுத்தி படுத்து இஸ்ரேலோட அக்கிரமத்தை எத்தனை நாள் சுமக்கணும்? 390 நாள். அதே மாதிரி வலது பக்கம் ஒரு கழுத்தி படுத்து என்ன பண்ணணும்? யூதாவின் அக்கிரமத்தை 40 நாள் சுமக்கணும். இந்த 40 நாள் 390 நாள் 40 நாள் இந்த நாட்கள்லாம் அவர் வந்து இந்த இஸ்ரேல் மற்றும் யூதாவின் அக்கிரமத்தை சுமக்கணும். அப்போ அவர் கயிறுகளால் கட்டப்படணும். அதெல்லாம் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். கயிறுகளால் கட்டப்பட்டு அவர் என்ன பண்ணணும்? ஆடாம அசையாமல் என்ன பண்ணணும்? அப்படியே படுத்துட்டு அந்த எருசலேம் நகரத்தையே பார்த்துட்டு இருக்கணும். அப்படின்னு என்னென்னா அப்படி பார்த்துட்டே இருக்கிறது ஒரு முற்றுகை போடுறது கிடையாது, ஒன்றும் நகர முடியாது. அப்படியாக வந்து அந்த முற்றுகை போடப்பட்ட நாட்கள் 430 நாட்கள் வந்து அவர் சாப்பிடுவதற்கு உணவு தேவன் என்ன பண்ணார்? 6 வகையான தானியத்தில் செய்யப்பட்ட அந்த அடை, அந்த அடை வந்து அவர் சாப்பிடணும். அது எத்தனை நாள் எவ்வளோ சாப்பிடணும்? ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடணும்னு பார்த்தோம்? 1/4 கிலோ, 1/4 கிலோவுக்கு கம்மி தான். அது அவ்வளோதான் சாப்பிடணும். அப்புறம் தண்ணி எவ்வளோ குடிக்கணும்? 1/2 லிட்டரு, அவ்வளோதான் 1/2 லிட்டர் குடிக்கணும். இப்படியாக வந்து அதை சாப்பிட்டு அந்த இதில் படுத்துருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எருசலேம் வந்து அப்பம் தாழ்ச்சியினால் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கயிறுகளால் கட்டப்பட்டு 430 நாள் படுத்துருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அது வந்து அப்பம் சாப்பிட்றது, அந்த அப்பம் எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி சுட சொன்னாருங்க? மனுஷனுடைய கழிவிலிருந்து
அதில் வரட்டி செஞ்சு அதில் அடுப்பில் வச்சு அதை எரித்து சாப்பிட சொன்னார். ஆனால் எசேக்கியேல் வந்து சொல்லுவார், நான் வந்து சின்ன வயசுலேருந்தே தீட்டானதை நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது தேவன் என்ன பண்ணுவார், மாட்டு சாணத்தை என்ன பண்ணாருங்க, வரட்டி செஞ்சு வரட்டியாக வந்து இது பண்ணி அடுப்பில் தீயை மூட்டி அதன் மூலமாக வந்து அவர் அப்பம் அடை சுட்டு சாப்பிட்டான்னு வச்சுப்பாங்க. இப்படியாக எசேக்கியேலுக்கு தேவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செயல்முறை விளக்கம் தான். செயல்முறை விளக்கம். அளவா தான் சாப்பிடணும். தராசு அளந்து தான் சாப்பிடணும். தண்ணியும் அந்த ஹீன் அப்படிங்கிற அளவுல தான் என்ன பண்ணணும், அந்த படி 1/2 லிட்டர் தான் குடிக்கணும் ஒரு நாளைக்கு. இப்படியாக எசேக்கியேல் வந்து 430 நாட்கள் இஸ்ரவேல் மற்றும் யூதாவின் அக்கிரமத்தை என்ன பண்ணாரு, சுமந்தாரு. யாருக்காக சுமந்தார்? தேவனுக்காக தன் மீது சுமத்திக் கொள்றார். எப்படி இருக்கு பாருங்க. அதாவது அக்கிரமம் கட்டப்படுறது. அப்ப எசேக்கியேல் கட்டப்படுறார். அப்போ 430 நாள் அது ஒரே நிலையில படுத்துக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம். அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாரு. அப்ப தேவனுக்காக எந்த அளவுக்கு தன்னை வந்து ஒடுக்குறாரு பாருங்க. தேவனுக்காக எந்த அளவுக்கு தன்னை ஒடுக்கி, அங்க வந்து தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமான காரியமா நம்ம பார்க்கிறோம். ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன் இப்படிதான் தேவனுக்காக வைராக்கியமா இருக்கணும். அப்ப தேவனுக்காக தன் மீது அந்த அக்கிரமத்தை சுமத்திக் கொள்றார். இவர் அக்கிரமம் செய்யவே இல்ல. அப்ப பாருங்க, அவரு இடது பக்கம் 390 நாள், வலது பக்கம் 40 நாள். மொத்தம் எத்தனை நாளுங்க? 430 நாட்கள் ஒரே நிலையில இருந்தார். அப்ப இது எதை குறிக்குதுன்னா, ஒரே நிலையில இருந்தது. 390 நாள் ஒரே நிலையில இருந்தது. எசேக்கியேல் ஒரு நிலையில இஸ்ரவேலைப் போலவும், 390 நாள் இஸ்ரவேலைப் போலவும், 40 நாள் யூதாவைப் போலவும் அவர் என்ன பண்றாருங்க, அவங்களுடைய அக்கிரமத்தை என்ன பண்றார், தன் மீது சுமத்திக் கொள்றார். அப்ப இவர் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, எசேக்கியேல் இஸ்ரவேலுடைய பொசிஷன் அந்த நிலையை எடுத்துக்கிறார். அவர் இஸ்ரவேலுக்காக 390 நாள் படுக்கிறார். இப்போ இஸ்ரவேல் நிலைமையில இருக்கிறார், கட்டப்பட்டு அக்கிரமத்தை சுமந்து. அப்புறம் 40 நாள் யூதாவுக்காக என்ன பண்றார், அந்த நிலையில ஒரு 40 நாள் கட்டப்பட்டு அவருடைய அக்கிரமத்தை சுமக்கிறார். எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம். அப்போ எசேக்கியேல் பாருங்க, இந்த ஒரு இதுல என்னென்ன ஒரு கதாபாத்திரத்தை ஏற்கிறார். இந்த இடத்துல 390 நாள் ஒரு கழிச்சு படுக்கும்போது இஸ்ரவேலை போல தன்னை காமிக்கிறார். இஸ்ரவேலுக்காக அக்கிரமம் சுமக்கிறார். இஸ்ரவேல் எப்படி அக்கிரமம் பண்ணுச்சோ அந்த மாதிரி அவர் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். அப்போ இஸ்ரவேலை போல ஆக்ட் பண்றாரா? அடுத்தது 40 நாள் யூதாவை போல ஆக்ட் பண்றார். அடுத்து என்ன பண்றாரு? இன்னொரு நிலையில தேவனை போல இருக்கிறார். இன்னொரு நிலை எப்படி எப்படி ஆக்ட் பண்றாரு? தேவன் மாதிரி அந்த அதுக்கு வரக்கூடிய தண்டனையை நடிச்சு காமிக்கிறார். அப்ப தேவனுடைய அந்த நிலைக்கு மாறுறார். தேவன் பொசிஷனுக்கு வரார். இப்படியாக வந்து தேவனை போல இருக்கிறார். அடுத்து ஒரு நிலையில பார்க்கும்போது எப்படி இருக்காரு பாருங்க. இன்னொரு நிலையில கவனிச்சேன்னா, எசேக்கியேல் இன்னொரு நிலையில பார்க்கும்போது நேபுகாத் நேச்சார் நிலையும் எடுத்துக்கொள்றார். நேபுகாத் நேச்சார் தான் என்ன பண்ணாரு, முற்றுகைப்பட்டார். அப்ப நேபுகாத் நேச்சாருடைய நிலையை எடுத்துக்கிறார். இப்படியாக வந்து எசேக்கியேல் பாருங்க, எப்படியாக வந்து ஒரே நேரத்தில் எத்தனை கேரக்டர் பண்றாரு பாருங்க. இப்படியெல்லாம் நடிச்சு காமிக்கிறார். நடிக்கிறது இல்லை, ரியலா அந்த செயல்முறை அவர் வாழ்க்கையில செஞ்சு காமிக்கிறார். அப்போ இஸ்ரேல் மற்றும் யூதா மேல வந்த தீர்ப்பு ரெண்டுமே பாருங்க எருசலேமுக்கு தான் சொல்லப்படுது. அப்போ எருசலேம்ங்கிறது ஒட்டுமொத்த 12 கோத்திரம் சேர்ந்தது தான். இந்த 2 தீர்ப்புகளும் எருசலேம் என்ற ஒரு நகரத்துக்கு எதிராக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ கடந்த வாரத்தில் முற்றுகை போடப்பட்ட அந்த எருசலேம் எப்படி கட்டப்பட்ட நிலைமை இருந்துச்சோ அந்த மாதிரி எசேக்கியேல் அதை செஞ்சு காமிச்சான்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது இப்போ என்ன பண்றாருன்னா, 5ஆம் அதிகாரத்தில் 3 வருஷம் முற்றுகை. எத்தனை வருஷம் முற்றுகைங்க? எத்தனை வருஷம் முற்றுகை போடப்பட்டுச்சுங்க? கடந்த வாரம் பார்த்தோமா இல்லைங்களா? 3 ஆண்டுகள் முற்றுகை போடப்பட்டுச்சு. 3 ஆண்டுகள் முற்றுகை. அப்போ அவங்க வந்து அவ்வளோ சிரமப்பட்டாங்க இஸ்ரேல் ஜனங்க முற்றுகையின் போது. அது மாதிரி நடந்துச்சு. இப்போ அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அடுத்தது நம்ம போகும்போது 5வது அதிகாரத்தில் போக போறோம். எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். பின்னும் அவர், மனுபுத்திரனே, சவரகன் கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்து கொண்டு பின்பு நிறுக்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கடவாய். பாருங்க, இப்ப அடுத்து என்ன சொல்ல வர்றார் தேவன்? அடுத்ததும் ஒரு செயல்முறை விளக்கு தான். பின்னும் அவர் மனுபுத்திரனே கூப்பிடுறார் எசேக்கியேல. இப்போ மனுபுத்திரனே என்ன பண்ண அடுத்தது?
சவரகன் கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி. சவரகன் கத்தி சவரம் பண்றாங்களேங்க, சவரம் பண்றாங்க. பார்பர் அப்படின்னா அந்த சவரம் பண்றவங்க. அந்த முடியெல்லாம் சவரம் பண்ற அந்த சவரகன் கத்தி. அது எப்படி இருக்கணுமா? கருக்கான கத்தி. எப்பவுமே அந்த சவர கத்தி வந்து கருக்காத்தான் இருக்கு. அப்பதான் வந்து அந்த முடியெல்லாம் வந்து லேசா இருக்கிறதெல்லாம் வந்து அது வலிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அப்ப சவரகன் கத்தியை கருக்களா வாங்கி, அந்த கத்தியை வாங்கி, அதனால என்ன பண்ண சொன்னாருங்க? உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்துக் கொண்டு பின்பு நிற்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிடுவாங்கிறார். பாருங்க என்ன செயல்முறை போறாரு பார்த்தீங்களா? அடுத்த செயல்முறை, அடுத்த அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அடுத்த கட்ட நிகழ்வு. சவரகன் கத்தி வாங்கி அதை என்ன பண்ணணும்? அவர் தலைய ஆசாரியன் தலைமுடியை வளர்த்துறார். தாடி இருக்குது. இதை என்ன பண்ணணுமாமா? தலையையும் உன் தாடியையும் சிரைத்துக் கொண்டு சவரகன் கத்தியில சிரைச்சிடணும். அப்புறம் என்ன பண்றாருன்னா, இருக்கும் தராசு எடுக்க சொல்றார். ஒரு தராசு எடுக்க சொல்றார். அந்த தராசு எடுத்து என்ன பண்றாருங்க? அந்த தலைமுடி மயிறு, அந்த தாடியுடைய மயிறு, அதை வந்து பங்கிட கடவாய்ங்கிறார். அப்ப பாருங்க இப்படியாகத்தான் வந்து எசேக்கியேலுக்கு தேவன் சொன்னார். சவரகன் கத்தி வாங்கி தலைமுடியெல்லாம் சிரைச்சுக்க சொல்றார். அப்ப சிரைச்சா என்ன ஆகும்? மொட்டையாயிரும். மொட்டையாயிருமா இல்லைங்களா? அப்ப பாருங்க இப்படியாக வந்து எசேக்கியேல் அடுத்த செயல்முறை விளக்கத்துக்குள்ள போறாரு. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அந்த சவரகன் கத்தியை வாங்கி அவருடைய தலைமயிறு, தாடியினுடைய மயிறு எல்லாத்தையும் சிரைச்சிட்டேன். எப்படி இருக்கும் பாருங்க. அதை சரிச்சிட்டாங்களா? சரிச்சு என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அதை எடுத்து தராசுல போட சொல்றாரு. ஹேர் டிவைடட் இன்டு த தேர்ட்ஸ், 3 பங்கா பிரிக்க சொல்றாரு. தராசுல வந்து என்ன பண்ணணும்னு சொல்றாருங்க? அதையே தராசு எடுத்து அந்த மயிரை பங்கிட சொல்றாரு. பங்கிட சொல்றாரு. அப்போ தராசுல ஏன் பங்கிட சொல்றாரு தேவன் எசேக்கியேல? தராசு எடுத்து இந்த மயிரை நீ பங்கிடு அப்படிங்கிறார். அப்ப பாருங்க இந்த இடத்துல வந்து எசேக்கியேல் இஸ்ரவேலுக்கு விரோதமா தான் அந்த தீர்க்கதரிசனத்தை சொல்றாரு. தேவன் சொல்றாரு எசேக்கியேல் மூலமா. அப்போ எசேக்கியேல் வந்து பாத்தீங்கன்னா இங்க யாரை அடையாளப்படுத்துறாருன்னா, பாருங்க பாவம் செய்த இஸ்ரவேலர்கள். எசேக்கியேல் பாவம் செய்த இஸ்ரவேல் நிலைமைக்கு போறார். பாருங்க அவர் பாவம் செய்யல, ஆனா பாவம் செய்த இஸ்ரவேல் ஜன நிலைமையில இருக்கிறார். இந்த தலைமுறை சிறைக்கப்படணும்னா எசேக்கியேலுக்கா சிறைக்கப்படணும்? எசேக்கியேலை வச்சு தேவன் யாருக்கு சொல்ல போறாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு பாடம் சொல்ல போறாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, இங்க எசேக்கியேல் இந்த இடத்துல யாரா நடிக்கிறாரு? யாரா ஆக்ட் பண்றாரு? இஸ்ரேலா ஆக்ட் பண்றாரு. பாவம் செய்த இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க தான் பாவம் செஞ்சாங்கல்ல. எவ்வளவு பெரிய பாவங்களை செஞ்சாங்க. சித்தேக்கியா ராஜா காலத்துல எல்லாம் பாருங்க மிகப்பெரிய பாவங்களை செஞ்சு தேவனுக்கு கோபம் மூட்டினாங்க. அடுத்தது இந்த முடி எதை குறிக்கும்? பொதுவாகவே முடி எதை குறிக்குங்க? மகிமையை அடையாளப்படுத்தும். ஒரு ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்தும். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆசீர்வாதத்தை இழந்து போறதை குறிக்குது முடி. எசேக்கியேல் தான் இப்ப இஸ்ரவேல் ஜனமா செயல்முறை உலகத்தில் நடிச்சு காமிக்கிறாரு, வாழ்ந்து காமிக்கிறாரு. அப்போ இந்த முடி, அவருடைய முடி சிரைக்கப்படுறது, ஒரு ஆசாரியனோட முடி சிரைக்கப்படக்கூடாது. அப்ப வந்து ஒரு சிரைக்கப்படுது. நம்ம சிம்சோன் நியாயாதிபதி பார்த்தோமா இல்லைங்களா? அவருக்கு பலம் எதில் இருந்துச்சு? தலைமுடியில தான். அந்த தலைமுடி சிரைக்கப்பட்டவன எப்படி ஆயிட்டாருங்க அவரு? பலர் இல்லாம பிடிச்சிட்டாங்க அவரை. அதனால தான் பாருங்க அவர் மாபெரும் அந்த வாய்ப்பை இழந்து போயிட்டார். எவ்வளவு பெரிய ஒரு பலசாலி, அந்த பலத்தை இழந்து போயிட்டார். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முடி ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மகிமையை அடையாளப்படுத்துது. இப்போ எசேக்கியேல் அந்த சவரகன் கத்தி வாங்கி அந்த முடியை சிரைச்சு போட்டது எதை குறிக்குது? தலைமுடிய ஆசீர்வாதத்தை, மகிமையை இஸ்ரேல் ஜனங்க இழந்து போனது. ஏன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்க யாரு? இஸ்ரேல் ஜனங்க தேவனுக்கு யாருங்க? சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி, ஆசாரிய கூட்டம், சொந்த சம்பத்தா இருந்தாங்க தேவனுக்கு இவங்க. அப்படிப்பட்ட ஜனம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க, ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து, மகிமையை இழந்து அந்த நிலைமைக்கு போக போகுது அடையாளப்படுத்துது. புரஜாதி தேசத்துல போய் அங்க போய் ஒரு சிறையிருப்பு இருக்கிற மாதிரி சூழ்நிலை. அப்போ அந்த மகிமை, அந்த தலைமுடியை வந்து அந்த சரைச்சு எடுத்தது அந்த சவரகன் கத்தி. அப்ப அந்த சவரகன் கத்தி யாரை குறிக்குது? நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சார் யாரு? பாபிலோன் பேரரசன்.
இன்னொன்று, நேபுகாத் நேச்சர் யாரு? தேவனுடைய ஊழியக்காரன். என்னுடைய ஊழியக்காரன் நேபுகாத் நேச்சர் வரப்படும்னார். அப்போ இங்கே தேவனுடைய வேலையை செய்ய வந்த ஒரு ஊழியக்காரன் தான் நேபுகாத் நேச்சர். அப்போ இந்த சவரகன் கத்தி நேபுகாத் நேச்சரை அடையாளப்படுத்துது. அப்போ இங்கே பாருங்க, எசேக்கியேல் இங்கே என்ன பண்றாருன்னா, அவர் இஸ்ரேல் மற்றும் யூதாவினுடைய அக்கிரமத்தை சுமக்கிறார். கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறார். அதான் நாம் பார்க்கும்போது ஏசாயா 20ஆம் அதிகாரத்தில் பாருங்க, சார் 7ஆம் அதிகாரத்தில் 20 அக்காலத்திலே ஆண்டவர் கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தியினால், அதாவது நதியின் அக்கறையில் உள்ள அதலை மயிரையும் கால் மயிரையும் சிறைப்பித்து தாடியையும் வாங்கி போடுவிப்பார். பாருங்க, இங்க நாம் பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்றார். என்ன சொல்றாரு? அக்காலத்தில் ஆண்டவர் கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தியினால, அதாவது நதியின் இக்கரையில் உள்ள என்ன சொன்னாருங்க, அதலை மயிரையும் கால் மயிரையும் சிறப்பித்து காடியையும் வாங்கி போடுவிப்பார் அப்படின்னு நான் பார்க்குறோம். இங்கே எதை குறித்து பேசுறாரு சொல்லி பார்க்கும்போது இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி பேசுறார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி பாருங்க, உசியா ராஜா, யோதாம் மற்றும் யுசியா, ஆகாஸ் இவங்களுடைய யூத ராஜாக்கள் நாட்கள் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. யாரு? ஏசாயா. ஏசாயா காலமும் எசேக்கியேல் காலம் ஒண்ணா? ஏசாயா காலம் எசேக்கியேல் காலம் ஒண்ணுங்களா? இல்லை, பல 100 வருஷம் வித்தியாசம் இருக்குது. ஏசாயாவுக்கும் எசேக்கியேலுக்கும் பல 100 வருஷம் வித்தியாசம் இருக்குது. ஒன்று கிடையாது, ரெண்டு பேரும் ஒரு சமகாலத்தவும் கிடையாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் பாருங்க, நம்ம படிக்கும்போது இந்த ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஏசாயா தீர்க்கதரிசி வந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் வாழ்ந்த காலங்கள் வேற. அப்போ வாழ்ந்த காலங்கள் வந்து வேறன்னு சொல்லி பார்க்குறோம். ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் ஒரே காலத்துக்கு கிடையாது. ஏசாயா சுமார் கிமு 740 680 காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவர் வந்து யூத ராஜாக்களான உசியா, யோதாம் மற்றும் ஆகாஸ், எசேக்கியா ஆகியோர் காலத்தில் வாழ்ந்த ஒரு ஊழியக்காரர் தீர்க்கதரிசி. இவர் எருசலேமில் யூதாவில் இருந்து தீர்க்கதரிசின்னு சொல்லிப்பாங்க. அப்புறம் இதுக்கு பின்னாடி, இந்த காலத்துக்கு பின்னாடி 593 சுமார் கிமு 593 அந்த காலப்பகுதியில் தான் வந்து பாபிலோனுக்கு யூதர்கள் சிறைப்பட்டு போகிற காலம். அங்கே தான் வந்து ஏசாயா வரார், எசேக்கியேல் வரார்னு சொல்லிப்பாங்க. இப்படியாக வந்து ஏசாயா எசேக்கியா காலங்கள் வேற. இங்கே வந்து ஏசாயா மூலமா சொல்லக்கூடிய வசனத்தை நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அக்காலத்தில் ஆண்டவர் கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தியினால, அதாவது நதியின் அக்கறையில் உள்ள அசிரிய ராஜாவினால, இதில் வந்து அசிரிய ராஜா வசனத்தில் வந்து பார்க்கும்போது அசிரிய ராஜாவினால தலைமயிரையும் கால் மயிரையும் சிறப்பித்து தாடியும் வாங்கி போடுவிப்பார் அப்படின்னு. அப்போ என்ன, அசிரிய ராஜா இங்கே வர்றாரா? இது வந்து ஏசாயா காலத்தில் நடக்கிற விஷயம் சொல்றாரு. இங்கே வந்து அசிரிய ராஜாவை தானே என்ன பண்றார்? கத்தியா பயன்படுத்துறார். யாரை தண்டிக்கிறதுக்கு? இஸ்ரேல் ஜனங்க தண்டிக்கிறதுக்கு. ஆனா இப்ப எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. யாரை கொண்டு வர்றாரு இப்போ? கத்தியா. இங்க யாரை கொண்டு வர்றாரு? கத்தியா நேபுகாத் நேச்சார் கொண்டு வர்றாரு. அப்போ நம்ம படிக்கும்போது ஏசாயா 29:18 மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தீருவின் முன்னே தன் சேனையினிடத்தில் கடும் ஊழியம் வாங்கினான். ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிற்று, ஒவ்வொரு தோள்பட்டையின் தோலும் உரிந்து போயிற்று. ஆனாலும் அவன் தீருவுக்கு விரோதமாக செய்த ஊழியத்தினாலே அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கவில்லை. பாருங்க, இங்கே சொல்றாரு. அதாவது இங்க எசேக்கியேல் 29:18 சொல்றாரு. அதாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்து தீருவின் முன்னே தன் சேனையிடத்தில் என்ன பண்ணாராமா? கடும் ஊழியம். அதாவது தன்னுடைய அவருடைய கீழக்கூடிய ஜனங்களை கடுமையாக நடத்துறார், ரொம்ப கடுமையாக நடத்துறார். கடும் ஊழியம் வாங்கினான் அப்படின்னா அந்த அளவு கடுமையான வேலை வாங்குறாரு. அதனால என்னாச்சுங்க, ஒவ்வொரு தலையும் அப்படி என்னத்துங்க, தலையில் அப்படி சுமந்து எல்லாம் முடியும் போச்சு. செங்கல் சுமந்தாங்க பார்த்தீங்கன்னா ஜனங்க, அந்த மாதிரி கடுமையான வெயிட்டை தூக்கும் போது என்ன ஆகுது, எல்லாமே மொட்டையாகி போகுது. அப்படிதான் வந்து எல்லாருடைய தலையும் மொட்டையாகி போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ இங்க வந்து நேபுகாத் நேச்சார தேவன் என்ன பண்ணார்? கத்தியா மாத்தினார். அப்ப இங்க பார்க்கும்போது அந்த தலை, யாருடைய தலை அங்க பாதிக்கப்படுது? எசேக்கியேல் தலைமையில் தான் அங்க என்ன பண்ணுது? எசேக்கியேலுடைய தலை தான் அங்க சிறப்பிக்கப்படுது
அப்படின்னா எசேக்கியேல் தலை சிறப்பிக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அப்ப இஸ்ரேல் தேசத்துக்கு தலைநகரம் எது? இஸ்ரேலுக்கு தலைநகர் எருசலேம். அப்ப அந்த எருசலேம் தான் முற்றுகையிடப்பட போகுது அப்படிங்கிற அர்த்தம். எருசலேம் தான் முற்றுகையிடப்பட போகுது அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறாருன்னா, இதனுடைய அக்கிரமம் அதிகமாகி போச்சு. அதனால என்ன பண்ணாருன்னா, தராசு அதுல தலைமொழியை சிறப்பித்து 3 பங்கா பிரிக்க சொல்றார். அப்ப தராசு எதை குறிக்குதுன்னா, ஒரு சீர்தூக்கும் கோல். தராசு எப்பவுமே பாருங்க, நம்ம எப்படி நினைப்போம்? கடைக்கு போறோம், தராசுல அளந்து கடைக்காரர் கட்டி தராரு ஜாமானத்தை. நம்ம என்ன பண்ணுவோம்? தராசுல அளக்காம சும்மா கையில் அள்ளி போட்டா நான் வாங்கிட்டு வந்துருமா? கையில் அள்ளி போட்டா வாங்கிட்டு வருமா? வாங்க மாட்டோம். தராசுல அளந்தானா நியாயமா இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை. கையில் அள்ளி போட்டு கட்டி கொடுத்தாருன்னா, 1/2 கிலோ கொடுங்க கேட்டு கையில் அள்ளி கட்டி கொடுத்தாருன்னா நம்ம வாங்கிட்டு வர மாட்டோம். அதே தராசுல வச்சு நிறுத்தி கொடுத்தாருன்னா நமக்கு ஓகே ரைட். அப்ப இந்த தராசு என்பது ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்குது. இது சீர்தூக்கும் ஒரு கோலாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த தராசு தான் என்ன பண்ணுதுன்னா, இஸ்ரேலுடைய அக்கிரமத்தின் அளவை சீர்தூக்கி பார்க்கக்கூடியதா இருக்குது. அக்கிரமத்தின் அளவை சீர்தூக்கி பார்த்து இந்த அக்கிரமத்துக்கு எத்தனை தண்டனை கொடுக்கலாம், என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு தேவன் பார்க்கிறார். அப்போ பாவத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் என்ன பண்றாரு? 3 பாகமா பிரிக்கிறார். பாவத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாரு? தேவன் 3 பாகமா பிரிக்கிறாரு. அப்ப இஸ்ரேல் ஜனங்களை 3 பங்கா பிரிக்கிறார் தேவன். அந்த தலைமுடி 3 பங்கா பிரிக்கப்படுறது எதை குறிக்குதுன்னா, இஸ்ரேல் ஜனங்க 3 பங்கா பிரிக்க போறாங்க. அப்ப 3 பங்கா பிரிச்சு என்ன பண்ண போறாரு தேவன் அப்படின்னா, 3 விதமான தண்டனை தர போறாரு. அவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? 3 விதமான தண்டனை கொடுக்க போறாரு. அவர்கள் 3 விதமான தண்டனை தேவன் கிட்ட இருந்து வாங்க போறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுல என்ன சொல்ல போறாருன்னா, தேவன் எல்லாத்தையும் நிறுத்து பார்க்கிறாரு. அன்பான சகோதர சொல்ல, தேவன் எப்பவுமே எல்லாத்தையும் நிறுத்து பார்க்கிறவரா இருக்கிறாரு. எதுல வச்சு நிறுத்து பார்ப்பாருங்க? தராசுல. அப்போ நாம எல்லாம் செய்யக்கூடிய கணக்கு எல்லாமே தேவன் முன்பாக இருக்குது. நாம நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, தீமை செஞ்சாலும் சரி, எல்லாமே தேவன் முன்பாக நிறுத்து பார்க்கக்கூடிய காலம் வரும். பாருங்க, இவங்க அக்கிரமம் பண்ணாங்க. இஸ்ரேல் ஜனங்க தேவனுடைய ஜனங்க, தேவனுடைய ஜனங்க. அவங்க அவருடைய சொந்த ஜனங்க, சொந்த சம்பத்து, ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதி. இப்ப நாம அந்த இடத்துல இருக்கிறோம். நாம தான் சொந்த ஜனம், நாம தான் பரிசுத்த ஜாதி, ஆசாரிய கூட்டம். அங்க இஸ்ரேல் ஜனங்க தப்பு பண்ணும்போது தேவன் என்ன பண்ண? அந்த அக்கிரமத்தை பொறுத்து பொறுத்து பார்த்தார். என்ன பண்ணிட்டார்? இப்போ தராசுல வைக்க போறார். தராசுல அப்ப தராசுல வைக்க போறாரு. என்ன தெரியுங்களா? நிறுத்து பார்த்து அக்கிரமத்துக்கு தகுந்த தண்டனை கொடுக்க போறாரு. அதான் பாருங்க, யோபு அவரு தன்னுடைய அவருக்கு துன்பத்து நிமித்தமா சொல்றார். யோபு 6ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் வாசிக்கலாம். என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். பாருங்க, யோபுக்கு வந்த சோதனையில அவர் சொல்றாரு, என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம். யோபுக்கு வந்த சோதனை எப்பேற்பட்ட சோதனை நம்ம படிச்சிருக்கிறோம் எல்லாருமே. அவ்வளோ பெரிய சோதனையில யோபு இருந்தார். இப்ப தேவன்கிட்ட சொல்லாம சொல்றார். அவருக்கு வந்த சஞ்சலம் பெருசு, அவருக்கு துன்பம் பெருசு, அவருக்கு நிர்பந்தம் பெருசு. அதனால இப்ப என்ன சொல்றாருன்னா, என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு, எதுல நிறுக்கப்பட்டு? தராசுல நிறுக்கப்பட்டு, என் நிர்பந்தம் எல்லாம் தராசுல வைக்கப்பட்டா நலமா இருக்கும்னு சொல்றார். அப்ப அவருடைய எண்ணம் பாருங்க, அவ்வளவு சஞ்சலத்துல யோபு இருக்கிறார், அவ்வளவு பிரச்சனைல யோபு இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, என்னுடைய சஞ்சலம், என் நிர்பந்தம் எல்லாம் தராசுல வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா தேவனே கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அது யோபு 31:6 கூட படிக்கலாம். சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. அன்பான சகோதரர்களே பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவர்? சுமுத்திரையான அப்படின்னு நினைத்தீங்களா? சுமுத்திரையான தராசில அப்படின்னு நினைத்தீங்களா? சுமுத்திரையான தராசு என்னங்க? சுமுத்திரையான தராசுனா கரெக்டான அளவை காமிக்கக்கூடிய தராசு, துல்லியமா காமிக்கக்கூடிய தராசு, சுமுத்திரையான அளவுகோல், சுமுத்திரையான நிறை. அப்படின்னா சுமுத்திரையான தராசுனா துல்லியமா காமிக்கக்கூடிய தராசு தான். இந்த சுமுத்திரையான தராசுல தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக அப்படின்னு யோபு சொல்றாரு. அப்ப அன்பான தேவ பிள்ளைகளை, இப்ப தேவன் என்ன பண்ணா, அவருடைய பிள்ளைகளை சுமுத்திரையான தராசுல வச்சு நிறுத்து பார்ப்பான். நீங்களும் நானும் இந்த ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் தேவன் அளந்து வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார்.
அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம நல்லது செய்யறோமா, கெட்டது செய்யறோமா? நம்ம தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யறோமா? எல்லாவற்றையும் தேவன் தராசில் இருக்கக்கூடிய காலம் வரும். பாருங்க, இவங்க பண்ண அக்கிரமம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் விட்டுட்டார் தேவன். தராசுல வைக்க வேண்டிய காலம் வந்து வச்சுட்டார். நாம நினைச்சுக்கிறோம் அக்கிரமம் அநியாயத்துக்கு ஏற்ற தண்டனை நமக்கு நேரிடாதனால நம்ம இவெல்லாம் துணிகரமா செய்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் எல்லாரையும் நோக்குகிறது. அப்படிங்கும்போது யோபு சொல்றாரு, சுமுத்திரையான தராசுல தேவன் என்னை நிறுத்து பார்த்தான், என் உத்தமத்தை அறிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறார். அதே மாதிரி தான் அன்பான சோர சொல்லு, தேவ பிள்ளைகளாய் நமக்கும் தேவன் இப்படிதான் பார்க்கிறார். நம்ம சுத்த மனசோட இந்த ஒரு ஓட்டத்தை ஓடணும். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அந்த எசேக்கியேல் யாருன்னா, அன்னைக்கு எசேக்கியேல் இஸ்ரவேல் ஜனமா நடிக்கிறார். அப்ப எசேக்கியேல் நாம தான் மனுபுத்திரன்னு சொல்றாருன்னா, அன்னைக்கு நடந்தது இது. ஆனா இன்னைக்கு நிஜத்துல இருக்க நமக்கு இது வந்து பொருளாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா தேவன் சொல்றாரு, அவர் எப்படிப்பட்டவன் சொல்லி பார்க்கும்போது ஏசாயா பேசுறாரு. ஏசாயா 28:17, நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். இப்ப பாருங்க, தேவன் சொல்றாரு, நான் நியாயத்தை நூலும் நீதிய தூக்கு நூலுமா வைப்பேன் சொல்றார். தேவன் நீதி நியாயத்தை எப்பவுமே அவர் பார்ப்பார். எப்பவுமே நீதி நியாயம் தான் தேவனுக்கு பிடிக்கும். அப்ப நான் நியாயத்தை நூலும் நீதிய தூக்கு நூலுமா வைப்பேன். அப்ப இந்த தூக்கு நூல் எதை குறிக்கும் பாருங்க, இதுவும் ஒரு தராசு தான். பொய் அப்படிங்கிற அடைக்கலத்தை கல்மலை அழித்து விடுமா. பொய்யெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்காது. பொய்யெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்காது. பொய் என்னும் அடைக்கலத்தை என்ன பண்ணுமா, கல்மலை அழித்திடும். அன்பான சகோதரர்களே, கல்மலை மேலத்திலிருந்து உழுத என்ன ஆகுது? தேவன் அந்த காலத்துல இஸ்ரேலுக்கு விரோதமா புறஜாதிகள் வரும்பொழுது கல்மலை அனுப்புவார். கல்மலை செத்து போன நிறைய பேர். யோசுவா காலத்துல கூட அந்த யுத்தத்துல யோசுவாவுக்கு அங்க பெரிய யுத்தம் நடக்குது. அப்ப பாருங்க, கல்மலையில தேவன் அனுப்பி நிறைய பேர்த்து கொண்டார். பொய்ங்கிற அடைக்கலத்தை கல்மலை வந்து என்ன பண்ணுமா, அழிச்சிடும். பொய் நீண்ட நாள் போகாது, அழிச்சிடும். அப்ப எப்பவுமே தேவ பிள்ளைகள் இங்க என்ன பொய்ங்கிற விஷயம் இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் நீதியுள்ளவர், அநீதி அவரிடத்துல இல்லை. மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போயிடும். என்ன பண்ணாலும் தேவன் என்ன பண்ணுவார்னா, அவர் நியாயத்த நூலும் நீதியை தூக்கு நூலுமா வைக்கிறவர். அப்ப அந்த தூக்கு நூல்னா அப்படிதான் ஒரே மாதிரிதான் இருக்கு. தேவன் வந்து பட்சபாதம் இல்லாதவர். சுமுத்திரையான தராசு அப்படின்னா அது நேர்மை ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்ப தூக்கு நூலுங்க அதே மாதிரிதான். அப்ப தேவன் வந்து நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமா வைக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் வந்து என்னைக்குமே பட்சபாதம் பார்க்க மாட்டார். யாரும் அவருடைய விஷயத்தை அவருடைய பார்வையிடம் தப்பி போக முடியாதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ அதே மாதிரிதான் தேவன் இங்க வந்து தூக்கு நூல் பிடிச்சிட்டார். யாருக்கு? அக்கிரமத்தினோட அளவை தேவன் வந்து விட்டுருவாரு. பண்ணு, நீ பண்ணு அப்படின்னு விட்டுருவாரு. அது அக்கிரமத்தினோட அளவு நிறையும் பொழுது எப்படி சகரியால படிக்கிற முடியுங்க, அந்த ஈய மூடி போடுறது, மரக்காலுக்கு ஈய மூடி போடுறது. அப்போ அக்கிரம அளவு நிறைவாயிடுச்சுன்னா ஈய மூடி போட்டுருவார். அப்போ அவர் அந்த எப்படி அக்கிரமம் நிறைவாகுதுன்னு பார்க்குறாரு, தூக்கு நூல் பிடிச்சிருக்காரு, தூக்கு நூல் வச்சிருக்காரு. அப்போ இந்த இஸ்ரேல் மற்றும் யூதாவுடைய அக்கிரமம் நிறைவாக வரைக்கும் விட்டுட்டாரு. இப்போ தூக்கு நூல் பிடிச்சிட்டாரு, சுமுத்திரையான தராசு பிடிச்சிட்டாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க தண்டனை பெற்றுத்தான் ஆகணும், தண்டனைக்கு போய்த்தான் ஆகணும். ஏன்னா அவர் நீதி உள்ள தேவனா இருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதான் இப்போ என்ன பண்ண போறார் தேவன்? எசேக்கியேல் 5:2 மூன்றில் ஒரு பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டரித்து, மூன்றில் ஒரு பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி, மூன்றில் ஒரு பங்கை எடுத்து காற்றிலே தூற்று கடவாய். அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன். பாருங்க, இப்ப என்ன சொல்ல போறாதுங்களா? அதாவது 1/3 பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவில் அக்னியால் சுட்டரித்து. பாருங்க, இப்போ அந்த 1/3 பங்கு என்ன எடுக்கணுமா? 1/3 பங்கு என்ன எடுக்கணுங்க? தலைமுடி. எசேக்கியேலுடைய தலைமுடியும் தாடி மயிரும், தலைமயிரும் தாடி மயிரும் தான் தராசில் வச்சாச்சு. இப்போ தராசில் நிறுக்கணும். சரியா 1/3 பங்கு எடுத்து நிறுத்து வைக்கணும். 1 பங்கு எடுத்து அக்னியால் சுட்டரிக்க சொல்றாரு.
மூன்றுல ஒரு பங்கு எடுத்து அக்னியில சுட்டெரிக்கணும். அப்புறம் மறுபடியும் சொல்றாரு, மூன்றுல ஒரு பங்கு எடுத்து அதை சுற்றிலும் கத்தியால வெட்டுங்கிறார். பாருங்க, 3 பங்கா பிரிக்கணும். அதுல ஒரு பங்கு என்ன பண்ணணும்? அக்னியில சுட்டெரிக்கணும். இன்னொரு பங்க கத்தியால வெட்டணும். இன்னொரு பங்க மூன்றில் ஒரு பங்கு எடுத்து காட்டிலே தூற்ற கடவாய். காட்டுல தூட்டி விடு. காட்டுல தூட்டினதுக்கு அப்புறம் பின்னாடி என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு பின்னாக நான் பட்டையை துருவேன். அப்ப எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்ல வர்றாரு தேவன்? தேவன் எசேக்கியேல் என்ன சொல்ல வர்றாரு? தலையின் முடியை சவரம் செய்யும்படியும் அதை 3 பங்கா பிரிக்க முடியும் சொன்னார். அப்போ ஒரு பங்க நகரத்தில் நடுவில் தீய வச்சு எரிக்க சொன்னார். ஒரு பங்க வாளால வெட்ட சொன்னார், கத்தியால வெட்ட சொன்னார். மீதியை காட்டுல திரடிக்க சொன்னார். சில முடிகளை மட்டும் என்ன பண்றாருங்களா, ஆடையில ஓரத்துல கட்டி வைக்க சொன்னார், கட்டளை சொன்னார். அப்ப முதல் பங்கு அக்கினியால சுட்டரிக்கிறது. 3 பங்கா பிரிச்சு என்ன பண்றாருங்களா, 3 வகையான தண்டனை இஸ்ரவேலுக்கு வரப்போகுது. அதுல முதல் பங்கு அப்படிங்கிறது முதல் வரக்கூடிய தண்டனை என்னங்குது? அக்கினியால சுட்டரிக்கப்படுதல். இஸ்ரவேல் அக்கினியால சுட்டரிக்கப்படுங்கிறார். 2ஆம் பங்கு கத்தியால வெட்டுறது. 2ஆம் பங்கு கத்தியால வெட்டுறது. 3ஆம் பங்கு காற்றிலே தூற்றுதல். சரி, இப்ப இந்த 3 வகையான தண்டனை இஸ்ரவேல் மேல வரப்போகுது. அக்கிரமத்தை 3 பங்கா பிரிச்சுட்டார். அப்ப அந்த 3 பங்குக்குரிய தண்டனை 3 விதமான தண்டனை. முதல் தண்டனை அக்கினியால் சுட்டரிக்கப்படுறது. 2வது தண்டனை கத்தியால வெட்டப்படுறது. 3வது தண்டனை காட்டிலே தூற்றப்படுறது. காட்டில் தூற்றப்பட்டு பின்னாடி பட்டையை துருவணுங்கிறார். இப்படியாக தேவன் என்ன பண்ணனா, ஃபர்ஸ்ட் கொடுக்குற தண்டனை அக்கினியால் சுட்டரிக்கிறது. முதல் பங்கு அக்கினியில் சுட்டரிக்கிறது. எங்க அக்கினியில் சுட்டரிச்சாரு? வாசிக்கலாம். எரேமியா 52:13. அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமில் உள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீட்டையும் அக்கினியினால் சுட்டெரித்து போட்டான். பாருங்க, இந்த எரேமியா தீர்க்கதரிசி எப்ப வாழ்ந்தவர்? சுமார் 627 கிமு 627 27 586 வரைக்கும் வாழ்ந்த தீர்க்கதரிசி எரேமியா. எருசலேம் அழிக்கப்படுறதுக்கு முன்னாடி அழிவு நிகழ்ந்த காலத்தில் ஊழியம் செஞ்சார் எரேமியா. நேபுகாத்நேச்சார் எருசலேம் அழிச்ச காலத்துல இவர் இருக்கிறார். அவதான் எழுதுறாரு பாருங்க. அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையும் எருசலேமில் உள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீட்டையும் என்ன பண்ணா? அக்கினியால அக்கிரமம் பண்ணது கேட்ட தண்டனை தேவன் கொடுத்துட்டாரா? விடமாட்டார். அதான் யாரு கொடுத்தது தண்டனை? தேவன் கொடுத்தார். யாரு மூலியமா கொடுத்தாரு? நேபுகாத்நேச்சார் மூலியமா கொடுத்தார். அப்ப பாருங்க, எருசலேமை முற்றுகை போட்டு என்ன பண்ணாரு? கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவுடைய அரண்மனையையும் எருசலேமுடைய எல்லா வீடுகளையும், அப்புறம் ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீடுகளையும். பெரிய மனித வீடு எப்படி இருக்கு? அரண்மனை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நேபுகாத்நேச்சார் தீய வச்சு கொளுத்திட்டார், சுட்டரிச்சு போட்டார். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த தலைமுடி முதல் பங்கு அக்னியில சுட்டரிச்சார். பார்த்தீங்களா? அது இங்க அக்னியால தண்டனை கொடுக்க போற, எல்லாருடைய வீடுகளும் சுட்டரிக்கப்பட போகுது அப்படின்னு அடையாளப்படுத்தினார். அப்புறம் 2ஆம் பங்கு என்னது? 2வது தண்டனை கத்தியால வெட்டுறது, வாளால் வெட்டுதல். பாருங்க, எரேமியா 52 எரேமியா சொல்ற பாருங்க, 7வது வசனம். நகரத்தின் மதில் இடிக்கப்பட்டது. அப்பொழுது கல்தையர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ஓடி ராஜாவுடைய தோட்டத்தின் வழியே 2 மதில்களுக்கும் நடுவான வாசலால் நகரத்திலிருந்து புறப்பட்டு வயல்வெளியின் வழியே போய்விட்டார்கள். பாருங்க, இப்போ 2வது என்னன்னா, என்ன பண்ணப்படுதுங்க? நகரத்தின் மதில் இடிக்கப்பட்டுச்சு. கல்தையர்னு பாபிலோனியர்கள் நகரத்தை சூழ்ந்துருக்கிறாங்க. யுத்த மனுஷர் என்ன பண்றாங்க? ஓடிட்டாங்க. ராஜாவோட தோட்டத்தோட 2 மைலுக்கு நடுவான வாசலை நகரத்தை புறப்பட்டு வயல் வழியே ஓடி போயிட்டாங்க. இப்படியாக பாருங்க, பாபிலோன் ராஜா அடுத்த எரேமியா 52:27. அப்பொழுது பாபிலோன் ராஜா ஆமாத் என்னும் தேசத்தின் பட்டணமாகிய ரிப்லாவிலே அவர்களை வெட்டி கொன்று போட்டான். இவ்விதமாக யூதர்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். ஆமாங்க, எல்லாத்தையும் அந்த கத்தியால வெட்டிட்டார், வாளால வெட்டிட்டார். அப்போ முதல் தண்டனை தீயி, நகரத்தின் நடுவில் நகரமே தீ வச்சுட்டார். அப்போ மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்பட்டுச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு தீயில. அப்போ 2வது அங்க மீதியா தப்பிச்சவங்க வாளால வெட்டப்பட்டு கொல்லப்பட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ 3வது பங்கு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க நான் பார்க்கும்போது 4600 பேர் அப்படின்னா தூக்கி வீசப்பட்டாங்கன்னா அவங்க சிறை பிடிச்சு கொண்டு வரப்பட்டாங்க. அடுத்தது எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
பின்பு அவர் கிழக்கு முக வாசலுக்கு வந்து அதன் படிகளின் மேல் ஏறி வாசற்படியை ஒரு கோல் அகலமாகவும் மறுவாசற்படியை ஒரு கோல் அகலமாகவும் அளந்தார். இப்போ அளக்கிறாரு. இப்போ தேவன் என்ன பண்ணார்? அளக்கிறார். அடுத்து 12வது வசனம் வாசி. அறைகளுக்கு முன்னே இந்த புறத்தில் ஒரு முழ இடமும் அந்த புறத்தில் ஒரு முழ இடமும் இருந்தது. ஒவ்வொரு அறையும் இந்த புறத்தில் 6 முழமும் அந்த புறத்தில் 6 முழமுமாய் இருந்தது. இப்படி அளக்கிறார். அளந்து அங்க தேவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது அங்க ஒரு விஷயத்தை பண்றார். அடுத்தது பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து இதுல வந்து பாருங்க, எசேக்கியேல் 42:10. கீழ்த்திசையான பிரகாரத்து மதிலின் அகலத்திலே பிரத்யேகமான இடத்துக்கு முன்பாகவும் மாளிகைக்கு முன்பாகவும் அறை வீடுகளும் இருந்தது. இப்படியாக வந்து அந்த சூழலை கொண்டு வர்றாரு. அடுத்தது எசேக்கியேல் 5:3. அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திர தோரங்களில் முடித்து வைப்பாயாக. அந்த முடியில கொஞ்சத்தை எடுத்து வஸ்திரத்தின் ஓரத்துல முடிந்து வைப்பாயாகங்கிறார். கொஞ்சத்தை எடுத்து வஸ்திரத்தின் ஓரத்தை முடிஞ்சு வை அப்படின்னு தேவன் சொல்றார். அப்போ அந்த 3 பங்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனை, இஸ்ரவேல் மேல் வரக்கூடிய தண்டனை. இப்போ அந்த கொஞ்சம் முடி எடுத்து வஸ்திரத்தின் ஓரத்துல என்ன பண்ண சொல்லு? முடிஞ்சு வை அப்படிங்கிறாரு. இது வந்து எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து அங்க சிறைப்பிடிச்சிட்டு போன ஜனங்களை காட்டி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதாவது ஒண்ணுக்கு உதவாதவங்க, ஏழைகள், பரதேசிகள், அப்படிப்பட்ட சில ஜனங்களை எசேக்கியேல் அந்த நேபுகாத்நேச்சார் வந்து அங்க விட்டுட்டு போயிட்டார். அந்த தேசத்திலேயே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து பாருங்க, அந்த எருசலேம் நகரம் முற்றிலுமாக வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து நான் பார்க்கும்போது நேபுகாத்நேச்சார் அந்த நகரத்தை எரிச்சிட்டாரு. அப்புறம் நகரத்தினுடைய மதில் எல்லாம் இடிக்கப்பட்டு போர் வீரர்கள் உள்ள நுழைஞ்சு யுத்த வீரர்கள் எல்லாம் உள்ள போந்து இவங்களை பூரா வெட்டி கத்தியில வெட்டி கொண்டுட்டாங்க, வாளால வெட்டி கொண்டுட்டாங்க. அடுத்து காத்துல தூட்டப்பட்டவங்கன்னா எதை குறிக்குன்னா, காட்டிலே தூட்டப்படுறது 3வது பங்கு, அதாவது சிதறடிக்கப்படுறது. அதாவது இவங்க வந்து புறஜாதி தேசங்களுக்கு கொண்டு போகப்படுறது, சிறையா கொண்டு போகப்படுறது. நேபுகாத்நேச்சாரால சிறைப்பிடிச்சிட்டு போகப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 4600 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிறைப்பிடிச்சு கொண்டு போகப்பட்டாங்க. அடுத்தது சில முடிகள் அப்படிங்கிறது வஸ்திரத்தினால முடிஞ்சு வைக்கிறது. அங்க வந்து அங்கே விட்டு போயிட்டார். கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அது வஸ்திரங்கள் ஓரங்களை முடிஞ்சு வைப்பாங்கிறது அப்படின்னா சில ஜனங்களை அங்கே நேபுகாத்நேச்சார் வந்து அங்கேயும் விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது அடையாளப்படுது. சிறைப்பிடிச்சிட்டு போகலேன்னு அர்த்தம். சரிங்களா? இப்படியாக வந்து நம்ம பார்க்கும்போது அங்கே எரேமியா 40:6 கூட படிச்சு முடியுங்க. அதாவது எரேமியா 40:6 படிச்சு முடியும். அதில் வந்து என்ன சொல்றாரு? அந்தந்த பகுதியில் வந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்கிற சொல்ல வர்றாரு. அப்புறம் பாருங்க, இது வந்து எதை குறிக்க சொல்லி பார்க்கும்போது இந்த முற்றுகை, இந்த தண்டனை எல்லாமே பேர கிறிஸ்துவ மண்டலத்துமே வரப்போகுது. அங்க நடந்தது இங்க நடக்கும், அங்க நடந்தது இங்க நடக்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்க நடந்தது இங்கேயும் நடக்கும். அப்போ அங்க இஸ்ரேல் ஜனங்க, இங்க யாரு? பேர கிறிஸ்துவ மண்டலம். பேர கிறிஸ்துவ மண்டலம்னா பேருக்கு கிறிஸ்துவங்களா இருக்கிறவங்க. அப்போ இங்க வந்து அவங்களுக்கு தண்டனை வரப்போகுது. அப்போ அங்க தண்டனை யார் மூலியமா கொடுக்குறாரு? தண்டனை வருதுங்கிறது யார் சொல்றாங்க? எசேக்கியேல் சொல்றாரு. எசேக்கியேல் யாரு? நாம தான் சொல்றோம் அவங்களுக்கு தண்டனை வர போகுது. அந்த தண்டனை வந்து எப்படியெல்லாம் வரப்போகுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் அந்த பேரசிப் அமைப்புகள் விழுக போகுதுன்னு சொல்றோம். அது என்ன ஆக போகுதுன்னு நம்ம காலகாலமா சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. பாருங்க, இங்க அந்த பேரசிப் அமைப்புகள் தான் மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. இது வந்து விழுகத்தான் போகுது. எப்படி அன்னைக்கு அந்த இஸ்ரேல் விழுந்துச்சோ, எருசலேம் விழுந்துச்சோ, அந்த மாதிரி இந்த பேரசிப் மண்டலமும் விழுக போகுது. ஏன்னா அது பேய்களோட குடியிருப்பாயிருச்சு. பேய்களுடைய பேய்கள் அப்படின்னா அங்க வந்து தேவன் இல்லை, பேய்கள் தான் குடியிருக்குது. அசுத்தாவியுடைய காவல் வீடு ஆயிப்போச்சு. தேவனுடைய சபை அங்க என்ன ஆச்சுன்னா அசுத்தமாயிருச்சு. அசுத்தம் அருவருப்புல சகலவித பறவைகள கூடுமாயிருச்சு. இப்படியாக வந்து பாருங்க, இந்த கிறிஸ்டண்டம் வந்து ஆரம்பத்துல அந்த போப் மார்க்கம் கான்ஸ்டன்டைன் பேரரசுனால என்னாச்சுன்னா ஒட்டுமொத்த தேசமும் கிறிஸ்டியானிட்டியா மாறியாச்சு. அப்ப அதுல என்ன ஆச்சுன்னா அசுத்தமான போதனைகள், அசுத்தமான சத்தியங்களெல்லாம் கலந்துருச்சு.
அது எல்லா ஜனங்களும் அதை குடிச்சிட்டாங்க. அதான் வெளிப்படுத்தல் 18:3 படிக்கிற பாருங்க. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வச் செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். பாருங்க, இப்படியாக வந்து எல்லாருமே ஒட்டுமொத்த கிறிஸ்தண்டமும் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையான திருச்சபை கொஞ்சம் தான். மற்றவங்க எல்லாருமே என்ன ஆயிட்டாங்கன்னா வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை குடிச்சிட்டாங்க. எல்லா ஜாதியிலும் குடிச்சிட்டாங்க. அதான் அந்த மது போதையால இன்னைக்கு தள்ளாடிட்டு இருக்கிறாங்க. என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை. அப்போ இவங்க அக்கிரமம் அந்த அளவுக்கு கூட்டிட்டு இருக்குது. எப்படி அன்னைக்கு இசையோட அக்கிரமம் கூடிச்சோ அதே மாதிரி இவங்களுடைய அக்கிரமம் கூடிட்டே இருக்குது. அப்போ இவங்களுடைய அக்கிரமம் வேசித்தனம் எல்லாம் தேவனுடைய சன்னிதானத்தை எட்டுது. அதான் சொல்றாரு, அவருடைய அந்த மது வேசித்தனமாக உக்கிரமான மதுனால எல்லா ஜாதிகளும் குடிச்சிட்டு எல்லா பூமியின் ராஜாக்களும் அவரோட வேசித்தனம் பண்ணிட்டாங்க. பூமியின் வர்த்தகர்கள் எல்லாமே பாருங்க, செல்வவான்கள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே இந்த பேரசபை அமைப்போட டைப் தான். அவங்களால தான் அந்த பேரசபை அமைப்புகள், அந்த பேரசபை அமைப்புகளால தான் இவங்க இப்படி ஒண்ணுமே பிரிக்க முடியாத மாதிரி ஆயிப்போச்சு. மிகுதியான ஐஸ்வர்யவான் ஆயிட்டாங்களாம். என்ன இவங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு தேவன்? அக்கிரம் அதிகமாச்சுன்னா தண்டனை தான். அன்னைக்கு எப்படி இசைகளுக்கு ஒரு தண்டனை குடிச்சாரோ அதே மாதிரி இன்னைக்கு பேரசபை பண்ணுறதுக்கு ஒரு தண்டனை கொடுக்க போறாரு. என்ன தண்டனை கொடுக்க போறாரு? வெளிப்படுத்தல் 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். பாருங்க, இங்க சொல்றாரு மிகப்பெரிய ஆபத்து அந்த பேச மனதுக்கு வரப்போகுது. நல்லா சொன்னாரு, அதுக்குள்ள இருக்கிற என் ஜனமே, அதுக்குள்ள இருக்கிற என்னுடைய ஜனங்களே, நீங்க அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதீங்க. அவளுக்கு நேரக்கூடிய வாதில ஆனா பாவங்களுக்கு உடன்பட்டா வாதில சிக்கிடுவாங்க. அதான் என் ஜனமே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப இந்த என் ஜனமே யாருங்க? என் ஜனங்களே அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க, நம்ம தான். அப்போ அந்த பேசபை விட்டு வெளியே வந்துடணும். நாங்கள் வந்துட்டோம் பிரதர், பேசபை விட்டு வந்துடலாம். பட் பேசபையுடைய ஆவி நமக்குள்ள இருக்குதா? பேசபையுடைய ஆவி நமக்குள்ள இருக்குதான்னு பார்க்கணும். என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதீங்க. அந்த பாவங்களுக்கு உடன்படாதீங்கன்னா அந்த பேசபையுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறது. இருந்துச்சுன்னா என்ன சொல்றாருன்னா, அவளுக்கு நேரிடும் வாதை, அந்த மகா பாபிலோனுக்கு நேரிடக்கூடிய வாதை எப்பேற்பட்ட வாதை தெரியுங்களா? அங்க என்ன பண்ணாங்க? எருசலேம் நகரம் என்ன பண்ணப்பட்டுச்சு? சுட்டரிக்கப்பட்டுச்சு. அப்புறம் வாளால் வெட்டப்பட்டாங்க. அப்புறம் காட்டுல தூக்கி வீசப்பட்டாங்க. அப்படிதான் இங்கேயும் தண்டனை அழிவு வரப்போகுது இந்த பேரசபை மண்டலத்துக்கு. அதனாலதான் அவளுக்கு நேரிடக்கூடிய வாதை ரொம்ப பெருசு. பாருங்க, அங்க யாருமே குடியிருக்க முடியாது. அந்த எருசலேம்ல எல்லாம் அங்க சிறைப்படைக்கு போயிட்டாங்க. வாளால் வெட்டப்பட்டு செத்தாங்க, அக்கினால எரியுண்டு செத்தாங்க. எப்படியாக வந்து அந்த அவளுக்கு நேரக்கூடிய வாதையில நீங்க அகப்படாமல் இருக்கும்படியாக அவளை விட்டு வெளியே வாருங்கள். அப்ப வெளியே வந்தாச்சு, நம்ம அவளை விட்டு முழு மனதோட வெளியே வந்தாச்சு. இப்போ மனசுலையும் அவளை விட்டு வெளியே வரணும். மனசுலையும் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, நம்ம வந்து இங்க சொல்ற என் ஜனங்களே, யாரை குறித்து பேசுறாருங்க? யாரை குறித்து பேசுறாரு? நம்ம குறித்து பேசுற. என் ஜனங்களே, என் ஜனங்களே கூப்பிட்டாரு. நம்ம பேசிக் கிளாஸ் கேட்டிருந்தோம், 53 சப்ஜெக்ட் கேட்டிருந்தோம். தேவன் என்ன பண்ணார்? கடைசியா கொடுத்தாரு, ஃபைனல் கால் கொடுத்தார். என் ஜனங்களே, அவளை விட்டு வெளியே வாங்க. கேட்டு வந்துட்டோம், அவளை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அவளுடைய அங்கிருந்த அதே புத்தி, அதே அவை, அதே எண்ணங்கள் இங்க இருந்துச்சுன்னா இங்கேயும் நாம பேசபை மண்டலம் தான், பேர கிறிஸ்தவம் தான். அப்படின்னா அப்படி நம்ம இருந்தோம்னா அந்த இந்த சொல்லப்பட்ட வசனம் நமக்கு இந்த பொருந்தும். நம்முடைய அக்கிரமும் அதிகமாச்சுன்னா தராசுல நிறுத்தப்படும், தராசுல அளவிடப்படும். நம்ம என்ன அக்கிரமம் பண்றோமோ அதுக்கு ஏற்ற தண்டனை கொடுப்பார், அதுக்கு ஏற்ற தண்டனையே கொடுப்பார். அதான் சொல்றாரு இப்போ நமக்கு ஏசாயா 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மனம் பாருங்க, யாருக்கு சொல்றாரு? நீங்கள் நீங்கள் நாம தான் மனம் பொருந்தி செவி கொடுத்தால். அதாவது மனம் பொருந்துறதா கஷ்டம், ரொம்ப சிரமமா இருக்கு. மனம் பொருந்தி செவி கொடுங்கிறாரு. தேவனுடைய வார்த்தைகளை செவி கொடுக்க சொல்றாரு. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை, அப்ப தேவன் தரக்கூடிய தேசத்தின் நன்மையை புசிக்க முடியும். இந்த ஜனங்க மனம் பொருந்தி செவி கொடுத்திருந்தா தேசத்தின் நன்மையை புசிச்சுட்டு அங்கேயே இருந்திருப்பாங்க. தேவன் அவங்கள வந்து பாபிலோன் சிறைப்பட்டு போய் அனுமதிச்சிருக்க மாட்டார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? மனம் பொருந்தல,
தேவனுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் வார்த்தைகள் தான் சொல்றாரு. தேவன் எப்பவுமே பாருங்க, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. நியாயப்பிரமாணம் தான் முக்கியம். அவருடைய வார்த்தைகள், அவருடைய நீதி, அவருடைய நியாயங்கள், அவருடைய கற்பனைகள், கட்டளைகளை கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன சொன்னாரு? நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, எதில் உள்ளபடி? அந்த நியாயப்பிரமாண புத்தகம் உள்ளபடி கேட்டு அதன் பிரகாரம் நடந்தீங்கன்னா நீங்க தான் எனக்கு சொந்த சம்பத்து. அப்போ உள்ளபடி கேட்டு, இந்த வார்த்தை உள்ளபடி கேட்கணும். கேட்கிறோம். கேட்டது கேட்ட கிரியை இருக்குதா நம்ம கவனிக்கணும். நம்ம சோதிக்கு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப சொல்றாரு தேவன், நீங்கள் மனம் பொருந்துங்க. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கார்? நம்ம கிட்ட தான் பேசுறாரு. தேவ ஜனமாகி நம்ம கிட்ட தான் பேசுறாரு. நீங்க மனம் பொருந்தி செவி கொடுங்கிறாரு. செவி கொடுக்கிறோம். அந்த செவிக்குள்ள நம்ம சத்தியங்கள் ஒவ்வொரு வாரம் கேட்கிறோம். உள்ள போகுதா? அந்த சத்தியங்கள் உள்ள போகுதா? உள்ள போய் அது மனசுக்குள்ள ஏறுதான்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுங்க. செவி கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா கீழ்ப்படிங்க. கீழ்ப்படைந்தால் தேசத்தின் நன்மையே என்ன? தேசத்தின் நன்மை. நம்ம எந்த தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறோம்? பரம கானான். கானான் தேசமே பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. அந்த தேசத்தின் நன்மையை அந்த ஜனங்க புசிச்சிட்டாங்க. ஆனா அவங்க மனம் பொருந்தாம விட்டாங்கன்னா தேவன் சொல்றாரு, மனம் பொருந்தலைன்னா உங்களுக்கு தண்டனை. மனம் பொருந்திட்டீங்கன்னா தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க. அதே மாதிரிதான் நாம் எங்க போயிட்டு இருக்கிறோம்? பரமக்கானான். அந்த பரமக்கான நன்மையை நமக்கு வேணுமே வேண்டாமா? வேணும். அப்ப தேசத்தின் நன்மை புசிக்கணும்னா மனம் பொருந்தி செவி கொடுக்கணும். அப்படி செவி கொடுக்க மாட்டோம் என்றால் என்ன? ஏசாயா 1:20. மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. பாருங்க, மாட்டோம் செவி கொடுங்கன்னு சொல்றாரு தேவன். நீங்க மனம் பொருந்தி செவி கொடுங்க. செவி கொடுத்தா தேசத்தின் நன்மை புசிப்பீங்க. மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில், யாருக்கு எதிர்த்து நிற்கிறோம்? யாருக்கு எதிர்த்து நிற்கிறேங்க? தேவனுக்கு. மாட்டேன் தேவனே, நான் மாட்டேன், நான் மனம் மருந்து மாட்டேன், மனம் திருந்த மாட்டேன், செவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தேவனுக்கு சொன்னோம்னா, மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு எச்சரிப்பு கொடுக்காமலாம் தேவன் ஒன்றும் செய்யறதில்லை. எச்சரிப்பு கொடுக்குறாரு. பாருங்க, ஏசாயா மூலியமா எப்போ கொடுத்துட்டாரு. இதுக்கு இந்த ஏசாயா கிட்ட எச்சரிப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா 150-200 வருஷம் கழிச்சு தான் தண்டனை வருது. 150 வருஷம் கழிச்சு தான் தண்டனை வருது. அப்போ 150 வருஷமா தேவன் சொல்லிட்டு இருக்காரு இந்த ஜனங்களுக்கு. 200 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. கேட்காத அந்த வணங்கா கழுத்து. இந்த ஜனங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே வணங்கா கழுத்து. கீழ்ப்படியவே மாட்டாங்க. அதே மாதிரிதான் அங்க எப்படி நிழல்ல மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, அதே புத்தி இங்க ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரும். நிழல் பொருள் வரும். அப்போ சொல்றாரு, கேளுங்க, மனம் பொருந்துங்க, செவி கொடுங்க. அதே தான் தேவன் எதிர்பார்க்கிறார். மாட்டோம் என்ற நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாயிருவீங்கிறார். இது சொன்னது யாருங்க? கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு மிகப்பெரிய எச்சரிப்பு நமக்கு. அன்பான சகோதர சொல்ல, நம்ம எச்சரிப்போட தான் இருக்கணும். வேற வழி இல்லை. நம்ம வந்தாச்சு, தேவனத்தில் ஒப்பு கொடுத்தாச்சு, இந்த ஓட்டத்துக்குள்ள வந்துட்டோம். இப்போ மனம் பொருந்தி சீர் பொருந்தி மனம் திருந்தணும், செவி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா நிச்சயமா அன்பான சகோதரர் நமக்கு அந்த தண்டனை நம்ம பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். வழி இல்லை. ஆனா கீழ்ப்படிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தேசத்தை நன்மை பூசிப்பீர்கள்ங்கிறார். அதான் சங்கீதம் 149:5. பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பீர்கள். பாருங்க, பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூறுவாங்களாம். தங்கள் படுக்கைகள் மேல கம்பீரிப்பார்கள். அப்ப என்ன? யாரு? நம்ம தான் பரிசுத்தவான்கள். தேவன் நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு பரிசுத்தவானா பார்க்கிறார். இப்ப நம்ம ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறோம். தேவன் அளவற்ற சத்தியத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் எத்தனை சத்தியம் வருது நீங்க யோசனை பண்ணி பாருங்க. யூடியூப்ல எத்தனை சத்தியம் வருது, நம்ம வாட்ஸ்அப்ல, நம்ம குரூப்ல எத்தனை சத்தியங்கள் வருது. எல்லா சத்தியத்தை கேட்கறதுக்கு நேரம் இல்லை. ஆனா நம்ம எவ்வளவு கேட்கறங்கிறத முக்கியம். எவ்வளவு சத்தியத்தை கொடுக்கிறார், இளைப்பாறுதலை கொடுத்துருக்கார். படுக்கை மேல இப்ப நம்ம கம்பீரிச்சுட்டு இருக்கிறோம். படுக்கைங்கிறது மனுஷன் எல்லாம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போய் இந்த ரெஸ்ட் எடுக்கிறது படுக்கை, இளைப்பாறக்கூடிய இடம். இப்ப நம்ம ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறோம். அப்ப அந்த இளைப்பாறுதல் இருக்கக்கூடிய நம்ம எவ்வளவு சத்தியங்கள் கேட்கிறோம். அப்ப நம்ம அதை கேட்ட கிரியை காமிக்கணும். அது அப்போஸ்தலன் பவுல் ரோமர்களுக்கு சொல்றாரு, ரோமர் 13:4.
உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கனை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரோமருக்கு எழுதுமா சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்துரு. எப்பவுமே தேவன பிள்ளைகள் வந்து தீமைக்கு பயந்துதான் இருக்கணும், தீமை செய்யக்கூடாது. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கனை வரும் அப்படிங்கிறார். அப்போ தீமை செய்கிறவங்க மேல் நிச்சயமா கோபாக்கனை, நிச்சயமா தேவ கோபாக்கனை வரும். அப்போ தேவன் வந்து எப்பவுமே வந்து அவர் வந்து நீதி நியாயத்தை செய்யக்கூடிய தேவனாக இருக்கார். அதனால நீ வந்து கோபாக்கனை வராதபடி நடந்துக்கோ அப்படிங்கிறார். அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைகளை மீறி நடந்தா அது நமக்கு ஆபத்து. இன்னைக்கு நாம தான் தேவனுடைய சொந்த ஜனம். அப்போ நம்ம இடத்த தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம ரொம்ப தேவனுக்கு பயப்படணும், அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம நடுங்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா எபிரேயர்ல சொல்றாரு, எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்குது. எப்படி இருக்குதுங்க? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ள வார்த்தை, சும்மா இல்லைங்க. அது ஜீவனுள்ள வார்த்தை. அது உயிரற்ற வார்த்தை கிடையாது, உயிருள்ள வார்த்தை. அது வந்து வல்லமையுள்ள வார்த்தை. அப்புறம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். எவ்வளவு பெரிய ஷார்ப்பான பட்டயத்தை காட்டிலும் இது ஷார்ப்பு, சரியான ஷார்ப். இது என்னுடைய வசனம். ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதா உருவ குத்துகிறதாக இருக்கும் சொல்லி பார்க்கணும் ஒரு வசனம். நம்மளா தப்பு பண்ணிட்டு அந்த வசனம் நம்மகிட்ட பேசு, நம்ம வந்து குத்தும், நீ பண்ண தப்புன்னு சொல்லு. தேவன் வந்து அவர் பிள்ளைகளுக்கு அவர் வசனத்து மூலம் பேசுவார். அப்போ நம்ம ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதா ஒரு வசனம் இருக்குது. பாருங்க, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறது. நம்ம இருதயத்தினுடைய யோசனைகள், நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பண்றோம், நினைவுகள், யோசனைகள் எல்லாத்தையும் வகை இருக்குது அன்பான சகோதரன். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய வார்த்தைகள் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அந்த வார்த்தைகள் வந்து ஜீவனுள்ள வார்த்தைகள், வல்லமையுள்ள வார்த்தைகள். அது வெறுமையா திரும்பாது. தேவனிடத்துக்கு அவர் அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி செய்துட்டு தான் திரும்பும். அதனாலதான் நம்ம வந்து சொல்றாரு, நீங்க தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிங்கிறார். சொல்றாரு ரோமர் 13:5 ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படியுங்கிறார். மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படும். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படிஞ்சு நடப்போம்னு சொல்லி போட்டு நம்ம வந்து தேவன் நம்ம நல் மனசாட்சி நம்ம செஞ்சிருக்கிறோம். அந்த நல் மனசாட்சிக்கு நம்ம பாத்திரமான நடந்து கொள்ளணும். அப்படி நடந்தோம்னா நம்ம தப்பிக்க முடியும். ஏனென்றால் நம்ம இப்போ இந்த பாடத்தில் பார்த்தோம். என்ன பாடத்தின் தலைப்பு என்னங்க? இஸ்ரவேல் 3 பங்காக ஏன் பிரிக்கப்படுது? என்ன பிரிக்கப்படுது? இஸ்ரவேலோட அக்கிரமம் தராசில் நிறுத்தப்படுது. அவங்களுக்கான தண்டனைகளும் அங்கே என்ன பண்ணப்படுது? முடிவு செய்யப்படுது. 3 வகையான தண்டனை அங்கே தேவன் கொடுக்குறார். அதே மாதிரிதான் அந்த இஸ்ரவேல் இன்னைக்கு இருக்கிற பேச மண்டலத்துக்கு அடையாளம். இங்க என்ன பண்ண போறார் தேவன்? இங்க அக்கிரமம் பெருகிட்டு இருக்குது, இங்கேயும் என்ன பண்ண போறார்? பேசபேனா நம்ம உலகத்தில் இருக்கிற பேசபே குத்தி பார்த்துருக்கல. அது பேசிக் கிளாஸ் கேட்கும்போது, உலகத்தில் இருக்கிற பேசபைகள் இன்னைக்கு இங்கேயும் பேசபைகள் இருக்குது. நமக்குள்ளேயும் பேசபைகள் இருக்குது. சபை என்னங்க? திருச்சபை. நீங்கள் நானும் தான் கிறிஸ்துவின் சபை. அப்போ இங்கேயும் பேசபை அப்படிங்கிறது, இங்கேயும் என்ன இருக்குன்னா பேசபை, அந்த ஆவி இருக்கும், அந்த புத்தி இருக்கும், அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. தான் சொல்றாரு எல்லாருமே கீழ்ப்படிஞ்சோம். ஏன்னா உடன்படிக்கை செஞ்சுட்டோம். தேவனுக்கு நம்ம பிரியமாக நடக்கணும். நடக்கலைன்னா நம்முடைய அக்கிரமம் தராசு நிறுத்தப்படும். நம்முடைய அக்கிரமம் 3 பங்கா பிரிக்கப்படும். 3 வகையான தண்டனை தேவன் அனுமதிப்பாரு. நம்ம கீழ்ப்படிந்து நடந்தால் தேசத்தின் நன்மையை ருசிப்போம். பாட்டோம் என்று எடுத்து நின்றால்
பட்டயத்துக்கு இரையாவோம் என்று அங்கே எச்சரிப்பு கொடுத்துருக்கார். எச்சரிப்பின் சத்தம் நமக்குத்தான், எச்சரிப்பின் சத்தம் நமக்கு தான். ஆக சத்திய வசனத்தை கேட்டு நம்ம அதுக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் அந்த தேசத்தின் நன்மை புசிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர ரெடியாக இருக்கார். அப்படி கீழ்ப்படிந்து நடக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.